நெஞ்சில் குடியிருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போ அந்த கிங் தளபதி இங்கே வருவாருன்ற ஒரு விஷயம். படத்துக்கு எப்படி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போமோ அதே மாதிரி என்னென்னலாம் இருக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகுது, எங்களுக்குமே இங்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. பயங்கரமாக வெயிட் பண்ணி பயங்கரமாக எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 85,000. இப்போ கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் டிவியில் சேல்ஸ் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வரையுமே 60,000 பீப்புள் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக 85,000 பீப்புள். ஸோ இதுதான் முதல் வாட்டி ஹிஸ்டரியாக இருக்க போகுது. அஜித் சார் வராரு. நான் சொல்கிறேன், இது ரெக்கார்ட் இல்லை, வேர்ல்டு ரெக்கார்டாக ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் நான். 27க்கு அப்புறம் தளபதியோட மாஸ் தான் இருக்கும். கடைசி குட்டி ஸ்டோரி இல்லையா? அந்த குட்டி ஸ்டோரி தான் எப்படி எவ்வளோ பேர் அழுவ போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியாக ஒரு குட்டி லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா, மலேசியா தளபதி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் பிரசிலன் நாயர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். மலேசியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான திருவிழா ஒன்று நடக்க போகுது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ திருவிழாவில் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறதுனே எங்களுக்கே தெரியலங்க. ஒரு ஒரு வெடிக்கிற ஃபெஸ்டிவல் தான் வைக்கணும் அது. அப்புறம் ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரைட். இது ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அண்ட் என்ன சொல்லலாம்னா, மலேசியா பீப்புள்ஸ், மலேசியா தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். மொதல் விஷயம், ஏன்னா தளபதியோட லாஸ்ட் மூவி, அதுவும் இங்கே நம்ம மண்ணில் தளபதி மறுபடியும் வரப்போகிறாருன்றோன்னு அது ஒரு கூஸ் பம்ப்ஸோட ஒரு இமோஷனலான ஒரு ஃபீலிங்ஸ் தான், ஒரு மிக்ஸ் ஃபீலிங்ஸ் தான். கண்டிப்பாக அது கொண்டாடுற ஒரு தருணத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் எஸ், ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போ அந்த கிங் தளபதி இங்கே வருவாருன்ற ஒரு விஷயம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சது என்னமோ தமிழ் சினிமாவில் தான், தமிழ் திரைத்துறையில் சென்னையில் தான் வந்து ஆரம்பித்தாங்க தளபதி அவர்களோட கரியரை. பட் முடிகிறது வந்து அவரோட ஃபேர்வெல் வந்து மலேசியாவில் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம். ஸோ அதுதான், எங்கே இருந்தாலுமே லைக் தளபதின்னு ஒரு விஷயம் சொன்னாலே எல்லாமே ஒன்றா கூடிடுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் லைக் இந்தியாவுக்குமே தமிழ்நாட்டுக்குமே சரி, மலேசியாவுக்கும் சரி ஒரு கொனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியா. ஸோ அந்த கொனெக்ஷன் இதில் பூர்த்தி அடைஞ்சிடுச்சின்னு தான் என்னால் சொல்ல முடியும். லைக் ஒரு ஃபுல்ஃபில் கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம எங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியுது இந்த ஒரு விஷயத்தில். சூப்பர், கிரேட் ப்ரோ. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது தளபதி விஜய் ரசிகர்கள், நீங்கள் என்னென்னலாம் பண்ண காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ. ஆமாவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி ரசிகர்களுக்கே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ நாங்களே அது அந்த சர்ப்ரைஸ்க்காக ரொம்ப 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 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சுக்கு முன்னுக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி ஒன்று போகுது. ரைட். ஸோ அது 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 இது வந்து ஒரு ஹிஸ்டரியிலேன்னு சரி, மலேசியாவில் நான் அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி விட்டுருப்பாங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு பிக்கஸ்ட் ஆடியோ லான்ச் இன் மலேசியா ஃபார் அ தமிழ் மூவி ஹேப்பனிங் ஃபார் அ மேன். அது ஃபார் தளபதிக்குன்னு இந்த 27 வந்து எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் இங்கே தளபதி ஃபேன்ஸும் சரி எல்லாருமே வந்து வி வாஸ் ஈகலி வெயிட்டிங். ஒரு படத்துக்கு எப்படி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போமோ அதே மாதிரி என்னென்னலாம் இருக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகுது, எங்களுக்குமே இங்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ அந்த வெயிட் பண்ணுறதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல. ஸோ வெயிட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ அதில் வெயிட் பண்ணி தான் இன்னும் பயங்கரமாக வெயிட் பண்ணி பயங்கரமாக எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க, எப்படா 27 வரும் அப்படின்ட்டு. பிளாஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு எரிமலை ஒன்று வெடிச்சிச்சு, அந்த மாதிரி நீங்களும் வந்து வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட வெயிட்டிங்க? ஆமாம் ஆமாம், உண்மை உண்மை. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ, எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஸ்டேடியம், எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா கிரவுண்டு, அது ஒரு கிரவுண்டுங்கிறதுனால சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க, சென்டரில் ஸ்டேஜ் போட்டு தளபதி அவர்களோட ஸ்பீச் அந்த கான்செர்ட் நடக்குங்கிற மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச் நடக்குங்கிற மாதிரியான ஒரு பிளான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆக்சுவல் பிளான் என்ன ப்ரோ? எவ்வளோ பேர் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஓகே, எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 85,000 பீப்புள். 85,000 பீப்புள். இது வந்து மலேசியாவில் த பிக்கஸ்ட் ஸ்டேடியம், இதுதான் பிக்கஸ்ட் ஸ்டேடியம் சொல்லுவாங்க. ஸோ 85,000 பீப்புள் வந்து எக்ஸ்பெக்டட்.
ஸோ அதோட பிளான் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மாலிக் ஸ்ட்ரீம் வந்து அவங்க அந்த லே அவுட் விட்டுருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ம். அந்த லே அவுட். ஸோ ம். அப்படிதான் எக்ஸாக்ட்டா அப்படிதான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ்பெக்டட் 85,000 பீப்பிள் அண்ட் இப்ப அப்பா! ரீசென்ட்டா இப்ப இப்ப கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து டிக்கெட் டுவில சேல்ஸ் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வரையுமே 60,000 பீப்பிள் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓ மை காட்! 60,000 பேரா? ஆமா. ஸோ அது ஆஃபிஷியலா தான் அனவுன்ஸ் பண்ணாங்க. 60,000 பீப்பிள் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ப்ரோ ஐ திங்க் இங்க நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்டது என்ன அப்டின்னா, இந்த உலகத்திலே நடக்கிற முதல் ஆடியோ லான்ச் ஃபங்ஷன் லைக் நியர்லி லேக்ஸ் பீப்பிள்ஸ் வந்து கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஃபங்ஷன் வந்து இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஃபங்ஷனா தான் இருக்கும் அப்டிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டாங்க. அது ஆமா தானா ப்ரோ? ஆமா. அது உண்மதான். ஏன்னா, ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லைக் ஒரு இன்சைட் ஸ்டேடியம்ஸ் அந்த மாரி நடக்கும். இந்த இப்படிப்பட்ட ம். ஒரு பிரம்மாண்டமா 85,000 பீப்பிளு ஸோ இதுதான் முதல் வாட்டி ஹிஸ்டரியா இருக்க போது. அதுவும் இங்க மலேசியால தளபதிக்காக ஒண்ணு நடக்க போது. லைக் வி ஃபீல் ப்ரவுட் ஆஸ் எ தளபதி ஃபேனா இப்ப காலர் இல்ல. காலர் இருந்துச்சுன்னா நான் தூக்கி போட்டு நடந்திருப்பேன். நாங்க எடிட்ல போட்டுருவோம் ப்ரோ. பயப்படாதீங்க. வேற மாரி போட்டுறலாம். சூப்பர். ப்ரோ இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆஃப் கோர்ஸ் இது தளபதி அவர்களோட கடைசி படம். அ ஒரு ஃபேர்வெல் மூமெண்ட் மாரி இந்த ஃபங்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் எந்தெந்த கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க, எந்தெந்த செலிபிரிட்டீஸ்லாம் வரப்போறாங்கங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்கு ப்ரோ. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே அதான் சொல்றேனே, எங்களுக்கே ஒண்ணு ஒண்ணா தான் ரிவீல் பண்ணி இந்த மாலிக் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, மாலிக் ஸ்ட்ரீமும் புரொடக்ஷன் டீமும் கேவிஎன் புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன் பை வந்து அந்த அவங்க கூட பாடுனவங்க, எல்லாமே ஒன் பை எங்களுக்கே அதுவே சர்ப்ரைஸா தான் இருக்குது. ஐயோ! இவங்கலாம் ஓகே. வராங்களா? இத்தன லெஜெண்ட் வராங்களா? ஸோ நாங்களே போய் கேட்டபோது, வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கும் அது இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணி இந்த சர்ப்ரைஸ நீங்க வந்து இப்பயே உடைச்சா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆ. எங்க காக்க தான் வச்சிருக்காங்க. அதான் சொல்றேனே, லைக் எப்படி இந்த படம் வர்றதுக்கு வெயிட் பண்றோமோ, அதோட பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது? இன்னொன்னு அந்த ஸ்டேடியம்க்குள்ள போனா தான் இன்னும் எப்படி பிரம்மாண்டமா இருக்க போதுன்னு ம். கிட்ட வர தான் அதான் சொல்றேன். ஏன் 27 இன்னும் ஒரு 2 நாள்ல இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே! அப்படிதான் இருக்குது எல்லாத்துக்குமே. இல்ல. சரி ப்ரோ. நான் உங்கட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்டா, தம்பியா, தம்பியாலாம் கேட்கிறேன். அஜித் சார் வராரா? சொல்லு. அஜித் சார் இல்ல. அஜித் சார் ரேஸுக்கு தான் வராரு. நாங்க கேள்விப்பட்டோமே, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்க்கு நண்பருக்காக அஜித் சார் வராரு அப்படிங்கிற மாரி நாங்க கேள்விப்பட்டோமே. ஐயோ! அஜித் சார் வந்தாருன்னா, நான் சொல்றேன் இது ரெக்கார்ட் இல்ல. வேர்ல்ட் ரெக்கார்டா ஆகப்போதுன்னு தான் நெனைக்கிறேன் நானு. ஒரு மாரி சென்சேஷன். அப்படி வேர்ல்ட் சென்சேஷன் இது. சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா, லைக் லிட்டரலி அது ஒரு எமோஷனல் மூவ்மெண்ட் தான் நெனைக்கிறேன். கண்டிப்பா நான் ஆமா. ஆஸ் எ தளபதி ஃபேனா, அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜ பார்த்ததில்ல. இது பார்த்தா லைக் சீரியஸ்லி இட்ஸ் எமோஷனல் மூவ்மெண்ட் தான். எத்தன பேர் அழுவ ஆமா. போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கண்டிப்பா ஒரு டியரிங் மூவ்மெண்ட்டா தான் இருக்கும். அண்ட் யாஹ்! அஜித் சார் வந்தார்னா, இட் வில் பி லைக் இஸ்திரி. அது எங்கேயுமே இருந்தாலும் இஸ்திரியா தான் மாறும் அதுக்கப்புறம். இது நீங்க அ அந்த ஆடியோ லான்ச் டிவில போட்டாலுமே சரி, எதுல போட்டாலுமே சரி. ஸோ 27க்கு அப்புறம் தளபதியோட மாஸ் தான் இருக்கும். அப்படி அஜித் உண்மதான். சார் அது வந்தார்னா. அது எவ்வளோ வருஷத்துக்கு பேசப்படும் அப்படிங்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மொமெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அஜித் சாரும், விஜய் சாரும் அவருடைய கடைசி படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பிளாஸ்ட் ஆக போகுது, எப்படிப்பட்ட நியூஸா இருக்க போகுதுங்கிறது தான் தெரியல நமக்கு. ஆமா. அதுவும் அந்த தளபதி நண்பான்னு ஒரு விஷயம் சொல்றதும், நண்பான்னு அடாடாடா! சொல்றதும் லைக் அதெல்லாம் வந்து அதான் ஃபேன் மூவ்மெண்ட் தவிர்த்து அது ஈவன் தளபதி ஃபேன்ஸுக்குமே அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ம். இஃப் அஜித் சார் வந்தாலுமே அது ஒரு ஆஸ் எ ஃபேன் வி ஃபீல் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் ஃபார் தளபதி. அந்த ஒரு விஷயம். வாஹ்! கிரேட், கிரேட். சூப்பர் ப்ரோ. அண்ட் ரஜினி சாருக்கும் சரி, கமல் சாருக்கும் சரி, ஆடியோ லான்ச்க்கான இன்விடேஷன் போயிருக்கு அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டோம் ப்ரோ. அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதான் சொல்றேன். இந்த மாரி ம். லெஜெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்கன்னா, லைக் அதான் சொல்றேன். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் பார்ட்டியா இருக்கும். ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்காது. ம். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் பார்ட்டியா தளபதிக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். வந்தாங்கன்னா அதான் சொல்றேன். வந்தாங்கன்னா இட் வில் பி பிளாஸ்ட். கிரேட்டஸ்ட் ஒண்ணா இருக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத ஆல் எண்டு த சொல்ல டைம் வர்றீங்க. ஆஃப் த ஆடியோ லான்ச்சா இருக்கும். அண்ட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டேடியம் பத்தாது. வெளிய கூட்டம் குமிழிடும். ஸோ அவ்வளோதான். அதான். மலேசியால எங்கெங்க இடம் இருக்கோ எல்லா இடத்துலயும் நிக்க வச்சிட வேண்டியது எல்இடி போட்டு எல்லா அப்படிங்கிற இடத்துலயும் மாரி. வந்துரும். ஸோ மலேசியா மட்டும் இல்ல, என்டையர் வேர்ல்டே இங்க வந்து சேர்ந்துரும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு ஆ. கோம்போவ பார்த்தா. கிரேட். சூப்பர் ப்ரோ. அண்ட் அத தாண்டி கடைசி குட்டி ஸ்டோரி இல்லையா? ஆமா.
அந்த குட்டி ஸ்டோரியில தான் எப்படி எவ்வளவு பேர் அழுவ போறாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் எமோஷனலா ஆக போறாங்கன்னு தெரியல. பட் லிட்டரலி எஸ், இந்த இந்த அந்த கேவின் புரொடக்ஷன் ஒன்று ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டாங்களே, அங்கேயே இங்க இங்க நிறைய பேர் கண்ணுல கண்ணீர் கண்டிப்பா வந்திருக்கும். லிட்டரலி நானே பார்த்து அழுந்துட்டேன் அந்த ஒரு விஷயம். எஸ், ம். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபேர்வெல். பட் லிட்டரலி வி ஹேவ் டு என்ஜாய் திஸ் மூமெண்ட். அதான் சொல்றேன், அந்த கடைசி குட்டி ஸ்டோரியில என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அது அந்த விஷயம் முடிக்கும் போது இட் வில் பி லைக், அதுதான் லாஸ்ட்ல அங்க ஒரு ம். ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார்ல. ஸோ இட் வில் பி ரியலி ஒரு கண்ணீர் மலையில ஒழுவ போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த ஸ்டேடியமே. ப்ரோ அஸ் அ தளபதி ஃபேனா, ஒரு ரசிகர் மன்ற தலைவரா, இவ்வளோ வருஷம் நீங்க தளபதிய ஃபாலோ பண்றீங்க. இந்த கடைசி ஆடியோ லான்ச்சோட ஸ்பீச் என்னவா இருக்கும்? எந்த கான்டென்ட் பத்தி தளபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஆம், இந்த 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 லாஸ்ட் குட்டி ஸ்டோரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அவரு தேங்க்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா அவரு எல்லா மேடையிலயும் ரசிகருக்கு தேங்க்ஸ் சொல்லாம இருக்க மாட்டாரு. பட் திஸ் ம். வில் பி த லாஸ்ட் லைக் அவர என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் தளபதி வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாரு. நம்ம ஆஸ் அ ஃபேனா வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது. பட் ஸ்டில் வந்து அவர் கூட நின்னு சப்போர்ட் பண்ற விஷயம் தான் நம்மளால செய்ய முடியும். வாட் எவர் வி இஸ் அ ம். ஃபேன் வி ஹேவ் டு சப்போர்ட் ஹிம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துல கடைசி குட்டி ஸ்டோரி நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் லைக், ஒரு தளபதி கடைசியா ஒரு ஃபேர்வெலுக்கு அவர் ஒரு ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் லைக், இத்தன வருஷம் அவங்க கூட இருந்து லைக் தளபதிக்கு ஃபேன்ஸ்க்காக ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு அந்த மாரி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்குறோம். பட் தெரியல, தளபதியாச்சே. ஸோ அவர் ஸ்பீச் ஒரு ஃபயரா தானே இருக்கும். ஸோ நிச்சயமா, அந்த ஃபயர் நிச்சயமாங்க. மூமெண்ட்க்கு நாங்க வெயிட் பண்றோம். கிரேட், கிரேட் ப்ரோ. அண்ட் இப்போ தளபதி அவர்களுடைய பாதை அப்படிங்கிறது வேற அரசியல் அப்படிங்கிறத ஒண்ண நோக்கி போயிருச்சு. அதுல இப்போ நடந்த ஒரு ரீசென்ட்டான ஒரு சம்பவத்துல அதிகப்படியான ஹேட் ரேட்டா இருக்கட்டும், நெறைய விமர்சனங்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் சந்திச்சாங்க. ஒரு ஃபியூ டேஸ்க்கு லைக் வெளியிலே வரல, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாரியான நியூஸும் வந்து நாங்க கேள்விப்பட்டோம். இதெல்லாம் கேட்கும்போது, அங்க இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாரி அந்த ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத பத்தி தெரிஞ்சுக்கணும் பிரதர். அது பத்தி வாட் எவர் இட் இஸ் லைக் இட்ஸ் ஆக்சிடென்ட். நான் நான் அந்த ம். பாலிடிக்ஸ்குள்ள போறல. பட் ஸ்டில் அஸ் எ வியூ நாங்க வந்து அது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கும். பட் ஹியர் எவ்வளையோ இது நடந்திருக்கு. அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததில்ல. ஸோ திஸ் வில் பி த பெர்ஃபெக்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஆ இதா இருக்கும். அந்த மாரி ஒரு இஷ்யூ நடக்காம, நாங்க தளபதி ஃபேன்ஸ் நாங்க கரெக்ட்டா இருந்துக்குவோம். ஸோ ம். அதுவரைக்கும் எங்களுக்கு ம். பக்காவா எங்களுக்கு கரெக்ட்டா இருக்குது. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் எங்களுக்கு அந்த இன்செக்யூர் அந்த மாரிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ தளபதி வராரு, ம். ம். அவருக்காக நாங்க போறோம், பார்க்குறோம். வித் த சேஃப்டஸ். ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டிய வச்சிருக்காங்க. ஸோ யப், வி ஃபீல் சேஃப். அந்த மாரி ஒரு விஷயம் இங்க எங்கள 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 ஒரு விஷயம் இம்பேக்ட் பண்ணல. என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலுமே, என்னதான் ஹேட்ரட் அந்த மாரி ஒரு விஷயம் இருந்தாலுமே, வி ஆர் ஸ்டில் மலேசியால நாங்க சேஃபா தான் ஃபீல் பண்றோம். அந்த மாரி ஒரு விஷயம் எங்களுக்கு இம்பேக்ட் இம்பேக்ட் அந்த மாரி பண்ணல. ஸோ வி மேக் ஷூர் இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டான ஒரு ஆடியோ லான்ச் வித் கிரேட்டஸ்ட் ஒன்னா நம்ம இருக்கோம்னு நாங்க ஆஸ் அ தளபதி ஃபேன்ஸா நாங்க வந்து கன்ஃபார்மா உறுதிப்படுத்துறோம். சூப்பர், சூப்பர் ஆன்சர் பிரதர். ஜனநாயகன் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஆமா. சொல்லுங்க எவ்வளோ எதிர்பார்ப்பு? அதான் இப்பயே பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் படம், அந்த ஒரு ஒரு பொங்கல் ரிலீஸ். ஸோ எதிர்பார்ப்பு இங்க 100% ஓட 200%. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் அதுதான் லைன் அப்ல நிக்கிது. ஸோ 2026 ஆரம்பமே ஒரு பேங்கோட ஆரம்பிப்போம்னு அந்த ஒரு விஷயம் தான். ஸோ மலேசியால பார்த்தீங்கன்னா, விச் இஸ் இந்த மூவிக்கு இதுக்கு முன்னாடி வந்த மூவியோட இட்ஸ் கோயிங் டூ பி பிரேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ். தட்ஸ் ஃபார் ஷூர். அண்ட் கிரேட். அதான் அ அந்த இ மாரி. ஏன்னா ஆடியோ லான்ச் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு 10 டூ வித்தின் 10 டேஸ்ல படம் வந்துரும். ஸோ எல்லாம் அந்த ஆடியோ ம். லான்ச் மூட்ல இருப்பாங்க. தளபதிய பார்த்த மூட்ல ஆமா, இருப்பாங்க. ஸோ நெனச்சு பாருங்க அந்த ஆமா. அந்த அதோட ரெக்கார்ட் எப்படி இருக்கும்? அதோட வரவேற்பு எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு. ஸோ வி ஆல்சோ ஈக்லி வெயிட்டிங் டூ அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணி எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும்? நாங்களே அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஆஃப் ம். கோர்ஸ் கிராஷ் ஆக போகுது. அது 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 சொல்ல முடியாது. ஸோ அது கிராஷ் ஆக போறது ஒரு விஷயம் தான். ஸோ நாங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போது? அண்ட் ஃபார் ஷூர் இட்ஸ் கோனா பி அஸ் ஐ செட், தியேட்டர விட்டு வரும்போது எல்லாமே எமோஷனலா தான் வரப்போறாங்க. என்னென்ன எலிமெண்ட்ஸ் அதுல ஆப்வியஸ்லி. இருக்க போதுன்னு தெரியல. எப்படி கண் கலங்க வைக்க போறாருன்னு நம்மளுக்கு தெரியல. முக்கியமா பட் ஸ்டில் கிளைமாக்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. ஆமா. அந்த அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல. எப்படி இருக்க போது? எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓ! நல்லா இருந்துச்சு படம். இதுன்னு போய் பார்க்கணும் ம். அப்படின்னுவோம்.
இந்த வாட்டி வரும்போது நிறைய ரிவ்யூஸ் நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் கண்ணீரோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எப்படி வச்சிருக்க அழுக போறான்னு வச்சு நம்மளுக்கு தெரியல. அனுப்பிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாரி. ஆமா. அப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த ஒரு மூவ்மெண்ட் தான். இதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லிட்டரலி ம். வி ஆர் கோயிங் வித் இந்த மூவ்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு 100%. ஸோ பெர்ஃபெக்ட் தளபதிக்கு ஒரு ஃபேர்வெல் மூவியா இருக்கணும்ன்ட்டு நாங்க இங்க மலேசியாவை செதற விட போறோம். ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஹோல் நேஷனே வந்து இங்க வந்து ஒரு 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 பிளாஸ்டிங் தான் வெயிட்டிங். ஒன்னு ஆடியோ லான்ச், இன்னொன்னு வந்து மூவி படம். படம். 2 ஃபெஸ்டிவல் வெயிட்டா வச்சிருக்கீங்க கையில நீங்க. ஆமா. கிரேட் பிரதர், கிரேட் பிரதர். ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் எப்படி இந்த ஆடியோ லான்ச்க்கு எல்லாம் ஒரே மாதிரி போட்டு போறது இல்ல, ஒரே மாதிரி டி-ஷர்ட் இல்ல பைக்ல லைக் நிறைய நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஒரே மாதிரி இந்த அணிவகுப்பு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆமா, ஆமா, பிளான்ஸ் எல்லாம் ஆமா. இருக்கா? அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து ஒன் பை ஒன் பையா இருக்குது. லைக் எல்லாமே லிட்டரலி நீங்க பார்க்கலாம். எல்லா ஐ மீன் நாட் சேம் ஒரே ஷர்ட்டா இருக்காது. ஆனா கண்டிப்பா எல்லாருமே தளபதி சட்டை தான் போட்டு வருவாங்க. லைக் இருக்கு. ஆமா. கேஷுவலா நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஸோ பைக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. பிளான்ஸ்ல இருக்குது. பட் ஸ்டில் வரும். ஒன் பை ஒன் பை வரும். ஆனா தளபதி ஃபேன் சும்மாவே கலப்புவாங்க. இப்ப அந்த ஆமா. ஆடியோ லான்ச்னு வேற சொல்றாங்க. ஸோ இட் கோயிங் டு பி பிளாஸ்ட். அதான் இது ஒரு ஃபெஸ்டிவல் தான். இது ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல். லிட்டரலி இன் திஸ் மலேசியா ஹிஸ்டரியிலும் சரி, வேர்ல்ட் ஹிஸ்டரியிலும் சரி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லைக் தளபதிக்குன்னு ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஆடியோ லான்ச் நடக்குது. தளபதிக்குன்னு மட்டும் இல்ல, லைக் ஒரு இந்தியன் காலிவுட்லேயே இட்ஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட். ஸோ ம். அதான் சொல்லியா, இப்பயே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 60K பீப்புள் வந்து டிக்கெட் வாங்கிட்டாங்க. ம். ஸோ ம். ஸோ அந்த அந்த க்ரௌடை பாருங்க அங்கே வெளியே எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் சூப்பர். கோயிங் டு பி கிரேட் ப்ரோ. லைக் வெரி மாஸ். கிரேட். எ இன்னொன்னு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. தமிழ்நாட்ல நாங்க தளபதி ஃபேன்ஸா வந்து, ஐயோ! கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாமேங்கிற மாரி நாங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்க. ரைட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைக் இந்த 60,000 பீப்புளில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம நாட்டிலேருந்து தான், இந்தியாவிலேருந்து தான் வராங்க வேற. ஸோ ஆமா. எனக்குமே பர்சனலாக தமிழ்நாட்டுல இருக்காங்க. பார்த்தீங்கன்னா லைக் லைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாட் ஒன்லி ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஜெர்மன், யூஎஸ், யூகே எல்லாமே வந்து லைக் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து பார்க்க போகிறாங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ ம். எங்களால் என்ன பண்ண முடியுமா லைக் தட்ஸ் த திங். ஸோ ஆறுதல் தான் சொல்ல முடியும்ல. ஆறுதல் தான் சொல்ல முடியும். பட் எஸ் ஆஃப்கோர்ஸ் இது எங்களுக்கு ஒரு யாஹ்! ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு ஒரு உண்ம, லக்னு உண்ம, உண்ம. சொல்லலாம். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம் அந்த ஒரு விஷயம். உண்ம, பட் உண்ம. வாட் எவர் இட் இஸ் ஹூஎவர் கேன் கம். நான் அதான் சொல்ல முடியும். யாருனால வர முடியுமோ எல்லாமே வந்து பார்க்கலாம். இது ம். நாட் ரெஸ்ட்ரிக்டட் ம். ஒன்லி ஃபார் மலேசியன் பீப்பிள். திஸ் இஸ் ஃபார் லிட்டரலி ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்கான ஒரு ஃபெஸ்டிவல். உண்ம. கிரேட். எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்டின்னா, ஒரு 68 படத்துக்கு நாங்க பயங்கரமா இங்க செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆமா. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா மலேசியாலயுமே வந்து அவ்ளோ ஃபேன்ஸ் வந்து தளபதி ரசிகர்கள் இருக்கிறாங்க. தளபதிக்கு அவ்ளோ ஒரு கிரேஸ் இருக்கு. அங்க கடைசியா வச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆமா. உண்மையாவே. நான் தான் முதல்ல இந்த இன்டர்வியூ ஆரம்பத்திலே சொல்லியா, இட்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல்லா இருக்கும். இந்தியாவுக்குமே, மலேசியாவுக்குமே ம். ஒரு கனெக்ஷனு இங்க ம். அதான் அங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறதுனால, இங்க இது முடியுது. ஒரு அதான் இங்க ஒரு ஒரு பூர்த்தி அடைஞ்ச மாரி தான் எங்களுக்கு இங்க ஃபீல் ஆகுது. லைக் ஒரு ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. அந்த மாரி ஒரு ஒரு விஷயம் எங்களுக்கு. ம்ஹ்ம். உண்ம, உண்ம. கிரேட் பிரதர். தேங்க் யூ சோ மச் பிரசிலன் பிரதர். நெறைய ஷேர் பண்ணீங்க. நடக்கப்போற 27ஆம் தேதி நடக்கப்போற நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பத்தின எல்லா தகவல்களும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வேற ஏதாவது சிறப்பம்சங்கள் இருக்குங்களா? சிறப்பு அம்சங்கள் நெறையா இருக்குது. அதான் சொல்றேனே, எனக்கே தளபதிய பார்க்கறது சர்ப்ரைஸா மட்டும் தான் வச்சிருக்கேன். சிறப்பம்சம். ஆமா. அவரு அவரு அனௌன்ஸ்மென்ட் பண்றதுலேருந்து, அதுவரைக்கும் நாங்களே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தோம். நடக்குமா? நடக்காதா? ம். இன்னும் நெறைய இஷ்யூஸ் இருக்கும்போது. பட் ஒன்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ண உடனே, எனக்கு இங்க ஓய்வு இல்ல. கன்டினியூஸா பேக் டு பேக் வொர்க் போய்க்கிட்டே இருக்கும் இல்லீங்களா? வொர்க் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அனதர் 3 வீக்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜ் வொர்க்ஸ் போய்க்கிட்டு இருக்குது. ஸோ சர்ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கும்னு நானும் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. கிரேட். ப்ரோ டைமிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் இருக்கு நைட் டைம்ல. சோ அங்க எப்படி பிரதர்? மலேசியால எப்படி பிரதர்? இங்க டைமிங் வந்து இப்போதைக்கு அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ணல. பட் ஸ்டில் வந்து அந்த ம். டைமிங்கோட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாமே ஒன் பை ஒன் வந்து அவங்க எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ம். அவங்க இது பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ம். கோன் பி லைக் ஏன்னா தளபதியோட
பாடல்களும் இருக்கு. ஒரு மாரி கான்சர்ட் மாரியே ம். போறாங்க. இட் வில் பி லைக் ஆமா. ஒரு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் கன்டினியூஸா லைக் வா! அப்படியே. ஏன்னா, அவரோட ஃபேர்வெல்னால இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சிங்கர்ஸ் வராங்க. ஸோ, அவங்களோட சிங்கர்ஸ் எல்லாம் யாஹ்! பாடி, எல்லாம் ஒன் பை ஒன் பையா போய், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி. பட் எஸ், ஆஃப் கோர்ஸ் இங்க ஆர்கனைஸ் பண்றவங்களும் எல்லாமே வந்து அவங்க கரெக்ட்டா பார்த்துக்குவாங்கன்னு. கிரேட். சூப்பர். குட் டு டாக் டு யூ பிரசிலன் பிரதர். கண்டிப்பா ஆடியோ லான்ச் முடிச்சதுக்கப்புறம் பாசிபிள்னா நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு வச்சுக்கலாம். இதே மாரி ஒண்ணு வச்சுக்கலாம். எப்படி போச்சுன்னு கண்டிப்பா, கேட்டு கண்டிப்பா. தெரிஞ்சு நாங்க வந்து சந்தோஷமாயிக்குவோம். ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, அதுக்கப்புறம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் இருக்குல்ல. ஆமா, ஆமா. எல்லாத்துக்குமே மீட் பண்ணலாம் நம்ம. கண்டிப்பா. மோஸ்ட் ப்ராபப்லி யாஹ்! நானே அங்க வரேன். அங்க வந்து பார்ப்போம். டெஃபினட்டா 200% பிரதர். தேங்க் யூ சோ ஆமா. மச் பிரசிடென்ட் பிரதர். என்ஜாய் பண்ணுங்க. தளபதி அவர்களோட கடைசி பயணம், கடைசி ஆடியோ லான்ச் பிளாஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விடுங்க. காத்துட்ருக்கோம் நாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க் யூ ரெட் நூல். உங்களுக்கு இந்த வாய்ப்பு தேங்க் யூ. குடுத்ததுக்கு. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ கௌதம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.